ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது துபாய் எக்ஸ்போ டே 2ஓட vlog. ஸோ நாங்கள் விசிட் பண்ண பெவிலியன்ஸில் எனக்கு பிடிச்ச 2 பெவிலியன் மட்டும் நான் சுற்றி காமிக்க போகிறேன். அண்ட் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இன்றைக்கி பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிறது மொராக்கோ பெவிலியன். அண்ட் இது வந்து பயங்கர க்யூ இருந்தது. க்யூவில் வெயிட் பண்ணி தான் நாங்கள் இந்த பெவிலியன் விசிட் பண்ணோம். Universal dimension of humanity since the dawn of time. People who have gone beyond what they used to be, who have pushed back the limits of borders to explore the frontiers of knowledge. They discovered that an oasis can spring from the desert, that culture is nourished by nature, and that any limitation can be turned into an opportunity. Open onto the world, Morocco is more than ever a land of hospitality and encounters. It is by relying அந்த கண்ட்ரி பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. இன்ட்ரொடக்ஷனுக்கு அப்புறமா லிஃப்ட் ஏறி நாங்கள் நேராக 7th ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்தவங்கள 2 பேட்சாக பிரித்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 7th ஃப்ளோர் வரைக்கும் ஒரு பேட்ச் பார்த்துட்டு வந்தாங்க. அண்ட் இன்னொரு பேட்ச் பார்த்திங்கன்னா டேரெக்டாக 7th ஃப்ளோர் வந்துட்டாங்க. ஸோ மேலேருந்து கீழே பார்த்துட்டு போனோம். 7th ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்ததுமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஆர்கிடெக்சர் அந்த இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு அவங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷன் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன எல்இடி இது வச்சுருந்தாங்க. அண்ட் அதில் வேவ்ஸ் வர மாதிரி ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ ஃபோட்டோஸ் நீங்கள் நின்று எடுக்கிறப்போ நிஜமாலுமே வேவ்ஸில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்த மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோர் இருந்தது. ஸோ ஆர்கன் ஆயிலில் சோப்ஸ், ஆர்கன் ஆயிலில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ நார்மலாக எக்ஸ்போவில் எல்லா பெவிலியன்ஸ்லேயுமே அவங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி, அவங்களோட கல்ச்சர் பற்றி ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் அவங்களோட ஒரு சின்ன ஸ்டோரும் எல்லா பெவிலியன்ஸ்லேயுமே வச்சுருந்தாங்க. வேணுங்கிற போது நம்ம அவங்களோட ஸ்பெஷலான திங்ஸ் என்னவோ அது வாங்கிக்கலாம். பட் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டோர் நாங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஏரியாவில் சின்ன சின்ன பாக்ஸில் நிறைய அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த மூலிகைகள் அதெல்லாமே நிறைய இருந்தது. ட்ரை ஹர்ப்ஸ் எல்லாமே. அதில் 2-3 நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது என்ன அப்படின்னா நட்மக், ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ் அதெல்லாம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான ஹர்ப்ஸ் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அந்த பாட்டில் கீழேயே அது எதுக்கான க்யூர் அப்படின்னும் எழுதி பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கும்போது ஒரு ரூமில் ஒரு பெரிய பால் ரொட்டேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அது ரொட்டேட் ஆக அந்த லைட்டோட பேட்டர்ன்ஸ் நமக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி க்ரியேட் பண்ணுச்சு. கீழே நீங்கள் ஃப்ளோரில் பார்க்குறப்போ அந்த ரூமே உங்களுக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகும். பட் ரொம்ப நேரம் இந்த ரூமில் நிற்க முடியல, கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. பட் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது.
அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்பெஷலான கலர்ஃபுல்லான டோர்ஸ் வந்து ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க. இந்த டோர்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ரிலீஸ் யோர் எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போர்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. மியூசிக் ஓடிட்டு பீஸ்ஃபுல்லாக அந்த டோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நார்மலி மொராக்கோனாலே கலர்ஃபுல்லான டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் தான் நமக்கு ஞாபகத்தில் வரும். இது முடித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஆர்ட் எக்ஸிபிஷன் மாதிரி இருந்தது. அவங்களோட மொராக்கோ ஸ்டைல் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இது முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் இந்த பெவிலியன் விட்டு வெளியே வந்த உடனே ரொபோட்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு ஸ்ரவந்தி ஆசைப்பட்டா. எக்ஸ்போவில் ஃபுல்லாக நிறைய ரொபோட்ஸ் வந்து அங்கேயும் போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேட்கலாம். பரத் நகர் போ அந்த பக்கம் போ. Come vibe with me. Happiness is free. நெக்ஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ண பெவிலியன் பார்த்திங்கன்னா கொலம்பியா. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஏன்னா இந்த பெவிலியன் ஸ்டார்ட் ஆகும் போதே முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி போட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதோட கிளிப்பிங்ஸ் வந்து நான் பேக்கில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து எல்லாருக்குமே விசிட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயாக வந்து டார்க் சாக்லேட் கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த சாக்லேட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா அங்கேயே ஸ்டோர் இருக்குது, நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேஃபும் இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு வரப்போ ஒரு சின்ன ஜுவல்லரி ஷாப்பும் இருந்தது. 18 கேரட் ஜுவல்லரிலாம் வச்சுருந்தாங்க. டைமண்ட் ஜுவல்லரிஸும் இருந்தது. பட் வெரி வெரி காஸ்ட்லி. பார்க்க மட்டும்தான் அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வரும்போது அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. அதோட கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணுறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்பீக்கர் இது இந்த ஒரு லைனர் ஒரு கவர் மாதிரி. ஆமாம், அது ஃபுல்லாக ஸ்பீக்கரு. அப்போ ஆப்போசிட் சைடு
சென்ட்ரல் இருக்கிற ஸ்பீக்கர் கையெடு உன் கை வருது நடுவில். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நீங்கள் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.